ஸ்ரீ குருப்பியோ நமகா. ஓம் கங்கணபதி நமகா. ராசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி அனுமலை. விநாயகர் வி என்பது நமது துன்பங்கள் தடைகள். அயகர் அப்படின்னா நீக்குதல். விநாயகர் என்ற சொல்லுக்கு துன்பத்தை அகற்றுபவர், தடைகளை உடைப்பவர் என்று பொருள். நம்முடைய தடைகளை நீக்கக்கூடிய ஒரே கடவுள் விநாயகர் பெருமான் தான். இந்த உலகத்துல எந்த நாடுகள் எடுத்தாலும், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், நீங்க உலக நாடுகள்ல துபாய், எந்த நாட்டில் எடுத்தாலும் விநாயகர் இல்லாத நாடே இருக்காது. அப்ப விநாயகர் என்பவர் இந்த உலகத்துடைய நாயகன், உலக நாயகன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த விநாயகருடைய வழிபாடு நமக்கு எது போன்ற பலன்களை கொடுக்கும்ன்றதா நம்ம பார்க்க போறோம். நம்ம ராசி தமிழர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விநாயகருடைய வழிபாடு என்பது முதல்ல எந்த பூஜை பண்ணாலும், நீங்க கிரகபிரவேசம் பண்ணாலும், கும்பாபிஷேகம் பண்ணாலும், ஒரு கோயில் கட்டினாலும், ஒரு வீடு ஆரம்பிச்சாலும், எந்த சுபகாரியம் பண்ணாலும், எந்த ஒரு காரியம் ஆரம்பிச்சாலும் விநாயகரை தொழாம செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா விநாயகர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு இந்து சமய சாஸ்திரம் சொல்லுது. அதன் அடிப்படையில விநாயகர் வழிபாடை எப்படி பண்ணலாம்? விநாயகர் நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடலாம். அதாவது தேங்காய் உடைச்சிட்டும் கல்பி ஏற்றலாம், கல்பி எடுத்து தேங்காய் உடைக்கலாம். இப்படி மாத்தி பண்ணனாலும் அவர் கோச்சிக்க மாட்டார். அப்ப ஒரு ஊர்ல பல விநாயகர்கள் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரியத்துக்கு போவாங்க, தடையாகும். அப்படி தடை வராம இருப்பதற்கு அந்த விநாயகர் நின்று இறங்கி கும்பிட்டு அந்த காரியத்துக்கு போனீங்கன்னா அந்த காரியம் 100% சக்சஸ் தரும். அதனாலதான் ஒவ்வொரு தெருவுக்கும் விநாயகர் இருப்பார். அப்ப விநாயகருடைய வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மூஞ்சூறு என்று சொல்லக்கூடிய பெருச்சாலி வாகனம். இந்த பெருச்சாலி வாகனம் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகரை பார்த்த மாதிரியே தான் இருக்கும். அப்ப அந்த விநாயகரை பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூஞ்சூறு யார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே பெரிய மந்திரவாதியாக ஒரு அரக்கன் தான். அந்த அரக்கனை பிடிச்சி அவனை உட்கார வச்சு நீ இங்கதான் உட்கார்ந்து அவர் சம்ஹாரம் பண்ணி அந்த அரக்கனை பெருச்சலிய வாகனமா நம்ம விநாயகர் வச்சிருக்காரு. அந்த மந்திரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூஞ்சூறு வாகனத்துக்கிட்ட நீங்க போயிட்டு உங்களுக்கு திருமணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, சுயமா தொழில் அமையலையா, தொழில் தடையா இருக்கா, பிள்ளை படிக்கலையா, எந்த பரிகாரம், எந்த ஒரு தடை பிரச்சனையா இருந்தாலும் அந்த விநாயகர் கோயில்ல இருக்கக்கூடிய பெருச்சலி வாகனத்துடைய வலது காதுல போயிட்டு நீங்க இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு ஒரு 3 முறை அந்த விநாயகர் கோயிலை சுத்தி நீங்க வந்துருங்க வீட்டுக்கு. ஒரு 3 வாரம் போங்க அந்த விநாயகர் கோயிலுக்கு. எந்த விநாயகர் போனாலும் முதல்ல விநாயகர் கும்பிட்டு இந்த பெருச்சலி வாகனத்திட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லிட்டு நீங்க வாங்க. 3 கண்டிப்பா அந்த காரியம் சக்சஸ் ஆகும். இது அற்புதமான தாந்திரிக பரிகாரம். இதை செஞ்சு நீங்க பயனடையலாம். அதே போல ஒவ்வொரு நாளும் காலைல எஞ்ச உடனே விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வினைகளை களையக்கூடியவர் விநாயகர் பெருமான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல விநாயகருடைய வழிபாடு எப்பயுமே உங்களுக்கு கை கொடுக்கும். மூத்த கடவுள் அப்படி சொல்லக்கூடியவர். அதே போல விநாயகருடைய வழிபாட்டுல தேங்காய் மிக முக்கியம். இப்ப உங்களுக்கு ஒரு செய்வனை இருக்கிற மாதிரியோ, ஒரு தடை இருக்கிற மாதிரியோ, உங்களை கட்டி போட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காவில நவதானியம் என்று சொல்லக்கூடிய கோதுமை, நெல்லு, தோரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சக்கொட்டை, எள்ளு, உளுந்து, கொள்ளு, இந்த 9 நவதானியங்களையும் 3 எடுத்து அந்த தேங்காவில 3 கண் இருக்கும். அந்த 3 கண்ணுல ஒரு கண்ணுல நல்லா ஒரு ஆயத்தை வச்சு ஓட்ட போட்டு ஒவ்வொரு இந்த 9 நவதானியத்திலையும் நீங்க 3 எண்ணி போட்டீங்கன்னா 9 3 27 நவதானியம் உள்ள போயிடும். அப்புறம் ஒரு மஞ்சளை நல்லா கட்டியா குழைச்சி அதை அடைச்சிருங்க. அடைச்சிட்டு அதுக்கு மேல ஒரு கட்டி கிளப்பத்தை வச்சு ஏத்தி நீங்க கிழக்கு பக்கமா உட்காந்துக்கிட்டு நீங்க அந்த உங்களை வலது பக்கம் 3 முறை உங்க தலையை சுத்தி, இடது பக்கம் 3 முறை சுத்தி நீங்க போட்டு சிறந்தாங்க அடிச்சுட்டு வந்துருங்க. தடைகள் அத்தனையும் பொடி பொடியா ஓடிப்போம். எப்படி தேங்காய் உடைஞ்சு போதோ அது போல உங்களுக்கு தடைகள் விலகி அற்புதமான ஒரு வளர்ச்சி, குடும்பம், தொழில், பொருளாதாரம் போன்ற விஷயத்துல சூப்பரா நீங்க முன்னேறலாம். இது கண் திருஷ்டிக்கும் சூப்பரா இருக்கும். ஐயோ அவனுக்கு என்ன அப்படின்னு சொன்னாவே அந்த கண் திருஷ்டி வந்துடும். அப்ப அதே போல பாத்தீங்கன்னா பெருமூச்சு விடுவாங்க. சில பேர் உங்களை பார்த்து பெருமூச்சு விட்டாலும் அந்த பெருமூச்சியே தோஷமா மாறி. இதுக்கும் இந்த தேங்காய் பரிகாரம், தேங்காவில் நவதானியத்தை போட்டு விநாயகர் கோயிலில் சேர தேங்காய் அடிச்சிங்கன்னா கண்டிப்பா தடைகள் விலகி அற்புதமான பலனை கொடுக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல தேங்காய் உடைப்பாரே தேங்காமல் காத்தரும் பாங்காய் விநாயகர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப தேங்காய் உடைக்கணும். விநாயகர்னாவே தேங்காய் உடைச்சுதான் வழிபாடு பண்ணணும். அதே போல மஞ்சள் பிள்ளையார் ஒரு பூஜை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க.
அற்புதமா உங்களுக்கு தடைகள் விலகும். அதே போல நவதானியத்திலும் பிள்ளையார் பிடிக்கலாம், அது நவகிரக தோஷங்களை போக்கும். அதே போல புற்றுமல்ல பிள்ளையார் பிடிச்சி வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நவகிரகனுடைய வழிபாடு அந்த அனுகிரகம் கிடைக்கும். எனவே விநாயகர் வழிபாடு வினைகளை அகற்றக்கூடியது, தடைகளை உடைக்கக்கூடியது. எனவே ஒவ்வொரு நாளும் விநாயகருடைய அந்த அனுகிரகத்தோடு நாளை தொடங்குங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.